கடந்த சில காலமாவே சிம்மராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில பல கசப்பான அனுபவத்தை தான் நீங்க பெற்றுட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. எல்லா சமயத்திலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இருந்தாலும் கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாங்கங்க தான் உண்மை. ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில காப்பாத்திக்கிட்டு தான் வராரு. பெரும்பாலும் இந்த நேரம் திடீர் முடிவெடுக்கிறது தவிர்க்க பாருங்க. கோபப்படுறதை தவிர்த்துக்குங்க. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி இந்த பிடிவாத குணம், கொஞ்சம் சந்தேகப்படுறதை கண்டிப்பா விட்டாகணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லலாங்க. அதை எல்லாத்த விட முக்கியமான விஷயம் எதிர்மறை எண்ணத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயம் வெளியில பொறுத்த வரைக்குமே அதிகமா இல்லைன்னாலுமே உங்க மன ரீதியான போராட்டத்தை தான் நீங்க சந்திக்கிற மாதிரி இந்த காலத்துல நீங்க வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. அதுவுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல அனுபவம் இருந்தா மட்டும் நீங்க செய்யறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த நேரம் உங்க வாழ்க்கையில பல திஷ்டி பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டுன்னே சொல்லலாம். அந்த வகையில பாக்குறப்ப இந்த நேரம் எத்தனையோ கிரக தோஷம் கிரக மாற்றம் நடந்தாலும் சரி, இந்த நேரம் வரக்கூடியவங்க, அதாவது உங்க வீட்டை சுத்தி இருக்கலாம், உங்க சொந்த பந்த வகையிலும் சரி, எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காதுல்ல. வீட்டுல இந்த விஷயம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குதுன்னா, தொழில் வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான். அந்த வகையில பாக்குறப்ப சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் எல்லாமே சாதகம், எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வாழ்க்கையில இந்த விஷயம் எல்லாமே நடக்குதா, இதை நீங்க கூர்ந்து கவனிக்க பாருங்க. அதை நீங்க எப்படி போக்கிக்கணும், உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையை கொண்டு வரணும், இது எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசியும் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலும் இந்த நேரம் சிம்மராசி என்பவர்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, தடை இருந்துகிட்டே இருக்குது, வீட்டுல ஏதாவது ஒரு பிரிவு நஷ்டம், உங்க கைப்பொருள் இழக்கிற மாதிரி தான் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம சண்டை சச்சரவு சந்தேகம், சொந்த வந்த வகையில பகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். திருஷ்டி பரிகாரத்தை நீங்க போய்க்கிறது நல்லதான். சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, எல்லாருக்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, கெட்ட கனவு அதிகமா இருக்குது, தூக்கமின்மை பிரச்சனை, எதிர்மறை எண்ணம் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த செய்ய பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரமா நீங்க செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். அந்த வகையில பாக்குறப்ப சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கடவுளுடைய அனுகிரகங்கிறது உங்களுக்கு துணையா நிக்குதுங்க. அதனால பயப்பட வேண்டாம். திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க. இந்த நேரம் முக்கியமான காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய நேரம் தான். வேலையில சிறப்பா இருக்குது. ஆனா வேலையில கூட வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கட்டும், மேலதிகாரிகளா இருக்கட்டும், அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தாமதம் ஆனாலுமே நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா அது லாபமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுல எந்த பாதிப்புமே இல்லை. உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வயிறு வலி பிரச்சனை கொஞ்சம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி பெருசா பாதிப்பு இல்லைனாலுமே உடல்ல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. தந்தை வழி சொந்தம் அந்த வகையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செலவு உண்டுனாலுமே அவங்க வழியில உங்களுக்கு இந்த நேரம் நன்மையான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா தான் சிம்மராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குது. சுக்கரனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தைரியஸ்தானத்தை பார்வையிடுறதால சிறப்பான பலன் தான். சுபகாரியத்துல ஏற்படுத்தக்கூடிய தடை நீங்கும், தொழில் விரிவாக செய்யக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது, வேலை ரீதியாகவும் நல்ல மாற்றம் தான், போட்டிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை, வீடு மன வில்லங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நீங்குதுங்க. நிறைய பேர் சொத்து பிரச்சனையால பாதிக்கப்படக்கூடியவங்களாம இருந்திருப்பீங்க, அவங்களுக்குமே அந்த பாதிப்புங்கிறது நீங்க கூடிய நேரம். ஒரு நல்ல இடம் வாங்கி போடணும், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற இடத்த வித்துட்டு ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். மண்மன சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது. ஏன்னா சுக்கரனுடைய ஆதரவு சிறப்பா இருக்கிறதால சிறப்பு தான். ராசியில கேது இருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பாதிப்பு தர மாதிரி இருந்தாலுமே சுக்கரன் கூட இருக்கிறதால பாதிப்புங்கிறது பெருசா இல்லை. ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கணும். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு சரின்னு படுற விஷயத்த மட்டும் செய்ய பாருங்க. கொஞ்சம் குழப்பமா இருந்தா இப்போதைக்கு வேண்டாம். குடும்பத்துல இந்த நேரம் சிறப்பு தான். பேச்சால பிரச்சனை வரக்கூடிய நேரங்க. சும்மாவே உங்களுக்கு கோபங்கிறது இயல்பா வரும். ஆனா கோபத்தை எல்லாத்தையும் தாண்டி இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலும் கவனம் கொடுக்கணும். ஒரு இடத்துல பிரச்சனை வளருது, உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிர்வாதம் வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல விட்டு நகர்ந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உடல் வலியை பொறுத்த வரைக்குமே உடல்ல வலி கொடுக்கும், மூட்டு வலி பிரச்சனை, கண்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயத்துல கவனமா இருங்க. ராசிக்குள்ள கேதுவும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு குழப்பத்தை தரும். பேச்சுவார்த்தையில் கவனமா இருந்துக்கணும். ரொம்ப முக்கியமா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போறது வேண்டாம்.
நண்பர்கள் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. சொந்த பந்த வகையில சரி, அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அவசர காரியம் எதுவும் இந்த நேரம் அவசரப்பட்டு இறங்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல சிம்மராசி அன்றவர்களுக்கு வேணும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிரி தொல்லைங்கிறது பெருசா இல்ல. யாரா இருந்தாலும் உங்கள பார்த்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா உங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பா இருக்குது. எந்த நேரத்துல எப்படி செயல்படணுங்கிற மதியுகம் சிறப்பா இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம். வேலை, வியாபாரம் அதுல பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ண முடியும். கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் சரி, நேர் வழியில போக பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை கண்டும் பயப்பட வேண்டாம். நீங்க போற பாதை சரியான பாதை நேர் வழின்னா நீங்க யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். யாருக்காக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த விஷயத்துக்காக சரி நீங்க தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனம் வேணும். மத்தபடி பாதிப்பு இல்லை. குறிப்பா பெண்களா இருக்கக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைச்சுக்கோங்க. பேச்சுலயும் சரி, வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவை தயாரிச்சு பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தர்றது நல்லது. இது உங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துணிச்சல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. துணிச்சல்ங்கிறது உங்க கூட பிறந்தது. இந்த நேரம் பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. சுறுசுறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உடலை பொறுத்த வரைக்குமே இந்த ஆரோக்கிய பாதிப்பு இருக்கிறதால ஒரு சோர்வா தான் உணர்வீங்க. முடிஞ்ச வரைக்குமே உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க. அதிகமா நல்லபடியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அடிக்கடி கனவு தொல்லை இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்க திலகமா வச்சுட்டு கூட தூங்கிட்டு வர பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு முக்கியமான அனுகூலமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. சங்கடங்கிறது பெருசா இல்லை. உச்சம் பெற்ற தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி புதனோட ராசி அதிபதி சூரியனோட சேர்க்க எங்க போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை நிற்குங்க. நம்பிக்கை நாணயம் சிறப்பா இருக்குது. தங்கு தடையில்லாம பண வருமானத்தை கொண்டு வர முடியும். நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும். வருமானம் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கல, குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரம். வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது. போட்டி பொறாமைங்கிறது இல்லை. வாழ்க்கை துணை வழியிலேயும் நல்ல மாற்றம் தான். உங்களுக்கும் நேரம் நல்லா இருக்கு. வாழ்க்கை துணை வழியில இந்த நேரம் சிறப்பு தான். நோய் நொடிங்கிறது பெருசா இல்லை. இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். என்ன ஒண்ணு சுப செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். குழந்தைகளுக்காக இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்காக ஏதாவது ஒரு வகையில செலவு ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில பெரியவங்க வழியிலையும் நல்ல மாற்றம் தான். கருத்து வேறுபாடா கொஞ்சம் ஆரம்பத்துல வந்தாலுமே அது பாதிப்பு கொடுக்காது. ஒற்றுமை சிறப்பா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நீங்க எதிர்கால சேமிப்பு செய்யலாம். இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம். சேமிப்பு திட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் செய்யலாம். சிறப்பான பலன் தான். சகோதர வகையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விரோதம் வரும். சண்டை சச்சரவு வரும். ஆனா பெருசா பாதிப்பு தராது. சின்ன சின்ன சண்டை இருந்தாலுமே சகோதர உறவு வகையில சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுடைய சம்பந்தப்பட்ட முயற்சி, கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சியிலுமே சிறப்பான பலன் தான். மாணவர்களா இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அற்புதமான நேரம்னு சொல்லலாங்க. என்ன முன்னாடி இருந்த பாதிப்பு எல்லாமே குறைஞ்சு வரக்கூடிய நேரம் தான். அஷ்டம சனி காலத்துல ஏற்பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த காலத்துல படிப்படியா குறைஞ்சு வரும். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. யாரை கண்டு பயப்படக்கூடாது. இந்த நேரம் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் பொறுமை நிதானம் வேணும். பேச்சை குறைச்சிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வீட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி பாதிப்பு இருக்குது. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. சாப்பிட பிடிக்க முடியல. குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த செய்ய பாருங்க. தனியாவோ கூட்டமாவோ எப்படி வேணாலும் சரி, நீங்க குடும்பமா சேர்ந்து கூட இந்த விஷயத்த செய்யலாம். அதாவது அந்த சாயிற நேரம் திஷ்டி கழிக்கக்கூடியவங்க திஷ்டி சுத்தி கொள்றவங்களை விட மூத்தவங்களா இருக்கிறது நல்லதுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் செஞ்சுக்கிறது நல்லது. அதுமே வரக்கூடிய இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல நீங்க கிழக்கு திசையை நோக்கி இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதனால வீட்டுல வரக்கூடியவங்க கண்ணுல படுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல பூக்களை மிதக்க விடக்க பாருங்க. ஏன்னா பூக்களுக்கு திருஷ்டியை கரைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்ங்கிறது உண்டு. அப்படி தினமுமே என்னால செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு ரோஜா செடியாவது நீங்க நட்டு வச்சு வளர்க்கறது நல்லது. பெரும்பாலும் இந்த ரோஜா செடி, வாழை மரம் இருக்கக்கூடியவங்க வீட்டுல கண் திருஷ்டி பாதிப்புங்கிறது பெருசா இருக்காது. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, மொத்தத்துல உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி பல பாதிப்பு நீங்கணும்னா இந்த ரோஜா செடி, இந்த வாழை மரம் இதெல்லாமே நீங்க நெட்ட வளர்க்கலாம். ஏன்னா வாழைக்கண்ணுங்கிறது ஒவ்வொரு நொடியும் துளிர் விடக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது. இது எதிர்மறை எண்ணத்தை நீக்கும், கண் திருஷ்டி பாதிப்பு நீக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதனால மறக்காம இதை செய்ய பாருங்க. அதே மாதிரி நீங்க பொறுத்த வரைக்குமே நல்லா உழைக்கிறேன் ஆனா நல்ல பலன் இல்லை, சேமிக்க முடியல, கண்டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது, தடை இருந்துகிட்டே இருக்குது, சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னே தெரியல, ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க இன்னொரு விஷயத்த செய்யலாங்க. அதாவது
உங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு இருக்கிறதா நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய படிகார கல்லை நீங்கள் இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். கிழக்கு நோக்கி உட்காந்துக்குங்க. தலையை 3 முறை வலமிருந்து இடமா பின்னாடி இடமிருந்து வலமா 3 முறை சுற்றணும். அப்புறம் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் மேலிருந்து கீழே திஷ்டி சுற்றி இது முச்சந்தியில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப நல்லது தான். உடலில் சோர்வு இருக்குது, ஒரு அலுப்பான உணர்வு, ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது, எந்த வேலையும் செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் குளிக்கிற நீரில் இந்த படிகார கல்லை போட்டுக்கலாம். இல்லைன்னா கல்லுப்பு போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். இது செய்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமையன்னு சொல்லலாங்க. திஷ்டின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இது பெரும்பாலும் ஆன்மீக ரீதியான உண்மைதான். இந்த நேரம் சிம்மராசி அன்பர்கள் வாரத்துக்கு 2 முறையாவது நீங்க திருஷ்டி கழிச்சுக்கிறது நல்லது. கிழக்கு நோக்கி நின்று திருஷ்டி கழிக்க பாருங்க, நிச்சயம் நல்லபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.